வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது காமி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல விஸ்வக் சேன் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்டல் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரே படத்துக்குள்ள 3 வித்தியாசமான கதைகள், 3 வித்தியாசமான அஜெண்டாவோட இருக்கும். அதுக்கான ஒரு காமன் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல முதல்ல காட்டக்கூடிய கதை அப்படின்றது விஸ்வக் சேனோட கதை தான். இவர் வந்து ஒரு அகோரியா இருப்பாரு. இவருக்கு ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் அப்படின்றது இருக்கும். அதாவது மனுஷங்க இவரை தொட்டாங்கன்னா இவரோட உடம்பு ஒரு மாதிரி நீளமா மாறி ஒரு விதமான அலர்ஜி மாதிரி ஏற்படும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு நோய் வந்து சிவன் கொடுத்த சாபம் அப்படின்ற மாதிரி இவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இந்த நோயை எப்படியாவது நான் போக்குறேன் அப்படின்ற மாதிரி இவர் முயற்சி பண்ணுவாரு. அதுக்கு ஒரு அரிய வகை பூ, ஹிமாலயாஸ்ல விளையக்கூடிய ஒரு பூ, அது வந்து 36 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து இருக்கும். அதை எடுக்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு பாத் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான முயற்சியை இவர் எடுக்கிறாரு. அப்படியே பேரலா பார்த்தீங்கன்னா சமாதோட ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து ஒரு ஆராய்ச்சி கூடத்தில் கைதியா இருப்பாரு. ஆக்சுவலா அந்த ஆராய்ச்சி கூடத்தில் நிறைய பேஷண்ட்ஸ் மேல விபரீதமான ஆராய்ச்சிகள் அப்படின்றது பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள், அங்கிருந்து இவர் தப்பிக்க எப்படி முயற்சி பண்றாரு அப்படின்ற மாதிரி இன்னொரு கதையில காட்டியிருப்பாங்க. மூணாவதா பார்த்தீங்கன்னா உமா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணோட ஸ்டோரி. அந்த பொண்ணோட அம்மா தான் அபிநயா. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா தேவதாசி சிஸ்டம் அப்படின்றது நடைமுறையில் இருக்கு. அவங்க அம்மாவான அபிநயா வந்து ஒரு தேவதாசியா இருப்பாங்க. ஸோ அதனாலேயே சின்ன வயசுல இருந்து அம்மாவும் பொண்ணும் பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இணையற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி அந்த கதையில காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த 3 கதைகளும் எப்படி முடியுது அண்ட் இந்த 3 கதைகளுக்கான காமன் லிங்க் என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது அந்த லிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம் அப்படின்னே சொல்லுவேன். உண்மையிலே பயங்கர டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காங்க. ஒரு சின்ன ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதை ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே இது ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு ட்விஸ்டா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த ஹிமாலயன் போர்ஷன்ஸை வந்து எடுத்த விதம் அப்படின்றதுமே வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. விஷுவலாக பார்க்கறதுக்குமே பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீக்வன்சஸ் அதில் அமைச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த சிங்கம் வரக்கூடிய சீக்வன்ஸாக இருக்கட்டும் அண்ட் டுவர்ட்ஸ் த எண்டு அது முடியக்கூடிய சீக்வன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த 3 கதைகளுக்குமே காமனாக அந்த சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. 3 பேருமே ஒரு விஷயத்துல இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியில தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது விஸ்வக் சேனை பொறுத்த வரைக்கும் அந்த நோயிலிருந்து விடுதலை ஆகணுங்கிற மாதிரி போராடிட்டு இருப்பாரு. அதே மாதிரி சமாதை பொறுத்த வரைக்கும் அந்த மெடிக்கல் சென்டர்ல இருந்து வெளியே வரணுங்கிற மாதிரி போராடிட்டு இருப்பாரு. அண்ட் உமாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிற்போக்குத்தனமான கிராமத்துல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கேஸ்டிங் அப்படின்றதுமே வந்து ஒரு ஆப்டான கேஸ்டிங்கா இருக்கும். அதாவது இந்த 3 கதைகளுக்குமான லீட் கேரக்டர்ஸை பயங்கர ஆப்டா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. நிறைய விஷயங்களை ரொம்ப லேகோட வந்து சொல்லியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த மெடிக்கல் சென்டர்ல நடக்கக்கூடிய சில காட்சிகள் அப்படின்றதெல்லாம் பயங்கர ஸ்லோவா தான் போகும். பெருசா சுவாரஸ்யம் அப்படின்றது இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கா ஏதாவது எடுத்திருக்கலாம். அண்ட் அது ரிலேட்டடான டீடைலிங் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்துல வந்து கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி அப்படின்றதுமே கொஞ்சம் ஓவரா யூஸ் பண்ணிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியுமே தோணுச்சு. அதாவது ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் பட் எதுவுமே ஆகாதுன்ற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலா அமைச்சிருந்திருக்கலாம். மற்றபடி இது ஒரு தரமான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல. ஸோ தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.